அன்புமணி தலைவர் என நீதிமன்றம் கூறவில்லை எனவும், அங்கீகரிக்கப்படாத கட்சித் தலைவராக யாரையும் அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என்பது உறுதியாகிவிட்டதாக ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. ராமதாஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்காங்க. அன்புமணி தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? வெளியாகி இருக்கும் முழுமையான தகவல்கள் என்ன? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவிலிருந்து அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் இருவரும் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தை இருவரும் சந்தித்து மனு தாக்கல் செய்த நிலையில் அன்புமணிதான் பாமக தலைவராக செயல்படுவார் என தேர்தல் ஆணையம் ராமதாசுக்கு மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. பாமக வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியது என்ன? 37 பக்கம் கொண்ட உத்தரவு நகல் தற்போது வெளியாகியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல் ஆணையம் கூறியத உத்தரவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் பாமகவின் தலைவராக அன்புமணி அல்லது ராமதாஸை தங்கள் ஏற்கவில்லை என கூறியுள்ள தேர்தல் ஆணையம் யார் தலைவர் என்பது சிவில் வழக்குக்கு உட்பட்டது எனவும் தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சின்னம் தொடர்பாக முடிவெடுக்க மட்டுமே தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள நீதிபதிகள் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் இரு பிரிவினரிடையே பிரிவு வந்தால் அதில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதலில் தங்கள் தலையிட முடியாது, சிவில் வழக்குகள் தான் தன் முடிவை செய்ய முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் உள்கட்சி விவகாரம் குறித்து உத்தரவு பிறப்பிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்து வருகின்றனர். யாரையும் அங்கீகரிக்கவோ அல்லது அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்தில் முடியாது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். எனவே ராமதாஸ் தரப்பினர் தங்கள் தாக்கல் செய்த வழக்கு முடிந்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணியை தலைவர் என அறிவித்த தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதங்கள் செல்லாது என ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதங்கள் செல்லாது என நீதிமன்றம் கூறிவிட்டதாக ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அன்புமணி தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக அனுமதிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைவர் யாரும் இல்லாததால் நிறுவனர் மற்றும் என்ற முறையில் ராமதாஸ் தலைவர் ஆகலாம் என ராமதாஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர். மேலும் ராமதாஸ் தலைவர் என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் என ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் சொல்லி வந்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத கட்சி தலைவராக யாரும் அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என ராமதாஸ் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என டெல்லி நீதிமன்றத்தில் கூறியுள்ளதாக ராமதாஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த முடிவுக்கு ராமதாஸ் தரப்பினர் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு பாமக நிறுவனர் ராமதாஸ்